सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शुक शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम बाहवदान् स्मरामि। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानकी कांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पति हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। ஸ்ரீஅப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் பிரகலாத் சரித்திரத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இப்போ 2வது அத்தியாயம் வரைக்கும் பூர்த்தி பண்ணியிருக்கோம். இப்போ 3வது அத்தியாயம் நாம் முதல் ஸ்லோகம் பார்க்கலாம். ராம 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 ராம. பதம் 1. ஸ்ரீ நாரத உவாச்ச ஹிரண்யகசிபோ ராஜன் அஜேயம் அஜராமரம் ஆத்மானம் அப்ரதித்வந்த்வம் ஏகராஜம் व्यदित्सद. நாரத முனி யுதிஷ்டிரிடம் கூறினார், அசுரராஜனான ஹிரண்யகசிபு பிறரால் ஜெயிக்க முடியாதவனாகவும் மூப்பும் மரணமும் இல்லாதவனாகவும் ஆக விரும்பினான். மரணமற்றவனாக வாழ்வதற்கு அனிமா லகிமா போன்ற யோக சித்திகளை எல்லாம் அவன் பெற விரும்பினான். மேலும் பிரம்மலோகம் உட்பட பிரபஞ்சம் முழுவதற்கும் தானே அரசனாக வேண்டுமென்று விரும்பினான். பதம் 2. சதேவே மந்திர துரோண்யாம் தப பரமதாருணம் ஓத்வபாஹுர் நபோ திருஷ்டிஹி பாதாங்குஷ்ட ஸ்ரிதாவணிஹி. ஹிரண்யகசிபு கைகளை உயரத் தூக்கி கண்களால் வானத்தை நோக்கி கொண்டு கால் கட்டை விரல்களால் பூமியில் நின்று கொண்டு மந்திரமலை சாரலில் கடுந்தவங்களை செய்யலானான். இந்த நிலை மிக மிக கடினமான ஒன்றாகும். ஆனால் பூரணத்துவம் அடைவதற்குரிய ஒரு மார்க்கமாக இதை அவன் ஏற்றுக்கொண்டான். ஜடா தீதிபிஹி ரேஜே சம்பர்த்தார்க்க இவாம்சுபிஹி தஸ்மின் தபஸ்தப்யமானே தேவாஸ்தானானி வேஜிதே. ஹிரண்யகசிபுவின் தலையிலுள்ள முடியிலிருந்து ஊழி காலத்தில் ஏற்படுவது போன்ற சூரியனின் சகிக்க முடியாத பிரகாசமான கதிர்களை போன்ற ஓர் ஒளி வெளிப்பட்டது. இத்தகைய கடுந்தவங்களை கண்டு எல்லா கிரகங்களிலும் சஞ்சரித்து வந்த தேவர்கள் அவரவர் வசிப்பிடங்களுக்கு திரும்பினர். தஸ்யமூர்த்னஹ சமுத்பூதஹ சதூமோ அக்னிஸ்தவோமயஹ திர்யகூத்வம் அதோலோகான் பிராதபத் விஸ்வகீரிதஹ. தஸ்யமூர்த்னம் சமுத்பூதஹ சதூமோ அக்னிஸ்தவோமயஹ திர்யகூத்வம் அதோலோகான் பிராதபத் விஸ்வகீரிதஹ. ஹிரண்யகசிபுவின் கடுந்தவத்தின் காரணத்தால் அவனது தலையிலிருந்து நெருப்பு வெளிப்பட்டது. அந்த நெருப்பும் அதன் புகையும்
ஆகாயம் முழுவதிலும் பரவி உயர்ந்த மற்றும் தாழ்ந்த கிரகங்களை சூழ்ந்து கொண்டு அவற்றை மிகவும் வெப்பமடைய செய்தது. சுக்ஷுபுர் நத்யுதன்வந்தः சத்பிபாத்ரிச்சசாலபூஹு நிபேதுஹு சக்ரஹஸ்தாரா ஜஜ்வலுஸ்ச திஷோ தச. இக்கடுந்தவத்தின் வலிமையினால் எல்லா நதிகளும் சமுத்திரங்களும் கொந்தளிப்படைந்தன. மலைகளுடனும் தீவுகளுடனும் கூடிய பூமி அதிரத் துவங்கியது. நட்சத்திரங்களும் கிரகங்களும் கீழே விழுந்தன. எல்லா திசைகளும் கொழுந்துவிட்டு எரிந்தன. தேன தப்தா திவம் ஸ்த்யக்த்வா பிரம்மலோகம் யயுத்சுராஹ தாத்ரே விஜ்ஞாபயாமாசுஹு தேவதேவ ஜகத்பதே தைத்யேந்திர தபசா தப்தா திவிஸ்தாதும் ந சக்னுமஹ. ஹிரண்யகசிபுவின் கடுந்தவங்களினால் மிகவும் தொல்லைக்குள்ளாகி சுட்டெரிக்கப்பட்ட எல்லா தேவர்களும் தாங்கள் வசிக்கும் கிரகங்களை விட்டு வெளியேறி பிரம்மதேவரின் கிரகத்திற்கு சென்று அவரிடம் பின்வருமாறு அறிவித்தனர். தேவர்களின் தலைவரே, பிரபஞ்ச நாயகரே, ஹிரண்யகசிபுவின் கடுந்தவங்களின் பலனாக அவனது தலையிலிருந்து வெளிப்படும் தீயினால் நாங்கள் மிகவும் தொல்லைக்குள்ளாகியுள்ளோம். இதனால் நாங்கள் எங்களுடைய கிரகங்களில் வசிக்க முடியாமல் உங்களிடம் வந்துள்ளோம். தஸ்ய சோபசமம் பூமன் விதேஹி யதி மன்யசே லோகா ந யாவன் நங்ஷ்யந்தி பலிஹாராஸ் தவா அபிபூஹு. ஓ மகிமை வாய்ந்தவரே, இப்பிரபஞ்சத்தின் தலைவரே, தாங்கள் சரியென்று நினைத்தால் உங்களுக்கு கீழ்ப்படிந்த பிரஜைகள் அனைவரும் அழிக்கப்படுவதற்கு முன்பாக அனைத்தையும் அழித்து விடுவதற்காக ஏற்பட்ட இத்தொல்லைகளை தயவு செய்து நிறுத்திவிடுங்கள். தஸ்யாயம் கில சங்கல்ப சரதோ துஷ்சரம் தபஹ ஷூயதாம் கிம் ந விதித தவாதாபி விநிவேதிதம். தஸ்யாயம் கில சங்கல்ப சரதோ துஷ்சரம் தபஹ ஷூயதாம் கிம் ந விதித தவாதாபி நிவேதிதம். ஹிரண்யகசிபு மிகவும் கடுமையான ஒரு விரதத்தை மேற்கொண்டான். அவனுடைய திட்டத்தை தாங்கள் அறிந்திருப்பீர்கள். என்றாலும் அவனுடைய நோக்கங்கள் என்னவென்பதை நாங்கள் கூறுகிறோம். தயவு செய்து கேளுங்கள். ஸ்ருஷ்ட்வா சராச்சரமிதம் தபோயோக சமாதினா அத்தியாஸ்தே சர்வதிஷ்ணேப்யஹ பரமேஷ்டி நிஜாசனம் ததகம் வர்த்தமானேன தபோயோக சமாதினா காலாத்மனோஸ்ச நித்யத்வாத் சாதயிஷ்யே ததாத்மனஹ. இப்பிரபஞ்சத்திற்குள் பரம அதிகாரம் உள்ளவரான பிரம்மதேவர் அவரது உயர்ந்த பதவியை கடுந்தவங்கள், யோக சக்தி, சமாதி ஆகியவற்றின் வலிமையால் பெற்றுள்ளார். அதன் பயனாக பிரபஞ்சத்தை படைத்த பிறகு அவர் பிரபஞ்சத்திற்குள் மிகவும் பூஜிக்கத்தக்க தேவராக ஆகியுள்ளார். நான் நித்தியமானவன், காலமும் நித்தியமானது என்பதால் நானும் இத்தகைய தவம், அஷ்டசித்தி, சமாதி ஆகியவற்றை அடைய முயன்று பற்பல பிறவிகளுக்கு பிரம்மதேவரால் அனுபவிக்கப்படும் அதே பதவியை ஆக்கிரமிக்கப் போகிறேன். அன்யதேதம் விதாஸ்யே அகம் அயதா பூர்வம் ஓஜசா கிம் அன்யை கால நிர்தூதஹி கல்பாந்தே வைஷ்ணவாதிபிஹி.
என்னுடைய கடுந்தவங்களின் வலிமையால் பாவ புண்ணிய செயல்களின் பலன்களை நான் தலைகீழாக மாற்றுவேன். இவ்வுலகில் நிலைநாட்டப்பட்டுள்ள எல்லா பழக்க வழக்கங்களையும் நான் தலைகீழாக மாற்றி அமைப்பேன். யுக முடிவில் துருவலோகம் கூட அழிக்கப்பட்டுவிடும். ஆகவே அதனால் என்ன பயன்? பிரம்மனின் பதவியை அடையவே நான் விரும்புகிறேன். இது சுஷ்ரும நிர்பந்தம் தவ பரம ஆஸ்திதः விதத்ஸ்வானந்தரம் யுக்தம் ஸ்வயம் திரிபுவனேஸ்வர. பிரபுவே, உங்களுடைய பதவியை அடைவதற்காக ஹிரண்யகசிபு இப்பொழுது கடுந்தவத்தில் ஈடுபட்டிருப்பதாக நம்பத்தகுந்த இடங்களிலிருந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். தாங்கள் மூவுலகிற்கும் தலைவராவீர். தயவு செய்து எது சரி என்று தோன்றுகிறதோ அதை தாமதமின்றி செய்யவும். தவாசனம் விஜகவாம் பாரமேஷ்டியம் ஜகத்பதே பவாய ஸ்ரேயசே பூத்யை ஷேமாய விஜயாய ச. பிரம்மதேவரே, இப்பிரபஞ்சத்தில் உள்ள தங்களுடைய பதவி அனைவருக்கும், குறிப்பாக பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் மிகவும் மங்களகரமானதாக இருக்கிறது என்பதில் ஐயமில்லை. பிராமண பண்பாட்டையும் பசு பராமரிப்பையும் அதிகமாக பேணிகாத்து போற்றப்பட வேண்டும். இதனால் எல்லா வகையான பௌதிக இன்பங்களும் ஐஸ்வர்யங்களும் நல்ல அதிர்ஷ்டமும் தானாகவே வளர்ச்சி அடையும். ஆனால் துரதிருஷ்டவசமாக ஹிரண்யகசிபு உங்களுடைய பதவியை ஆக்கிரமித்து கொண்டால் அனைத்தும் நாசமாகிவிடும். இது விஜ்ஞாபிதோ தேவைன் பகவான் ஆத்மபூர் நிருப பரீதோ பிருகதாக்ஷாத்யைர் யயோ தைத்தியேஸ்வராசிரமம். அரசே, தேவர்களால் இவ்வாறு அறிவிக்கப்பட்டதும் மிகவும் சக்தி வாய்ந்தவரான பிரம்மதேவர் பிருகு, தட்சன் மற்றும் வேறு மாமுனிவர்களால் பின்தொடரப்பட்டவராய் உடனடியாக ஹிரண்யகசிபு தவம் செய்து கொண்டிருந்த இடத்திற்கு புறப்பட்டார். ந ததர்ஷ பிரதிச்சன்னம் வல்மீக திருணகீச்சகைஹி பிபீலிகாபிர் ஆசீர்ணம் மேதஸ்தங்கம் மாம்சோணிதம் தபந்தம் தபசா லோகான் யதா பிராபிஹிதம் ரவிம் விலக்ஷ்ய விஸ்மித பிராஹ ஹம்சஸ்தம் ஹம்சவாகனஹ. ஓர் அன்ன விமானத்தால் சுமந்து செல்லப்பட்ட பிரம்மதேவரால் ஹிரண்யகசிபு இருந்த இடத்தை முதலில் கண்டுபிடிக்க இயலவில்லை. ஏனெனில் ஹிரண்யகசிபுவின் உடல் ஓர் எறும்பு புற்றினாலும் புல்லாலும் மூங்கில் புதர்களாலும் மூடப்பட்டிருந்தது. ஹிரண்யகசிபு நீண்ட காலமாக அங்கேயே இருந்ததால் எறும்புகள் அவனது தோல், கொழுப்பு, சதை, இரத்தம் ஆகியவற்றை தங்களுக்கு இரையாக்கி கொண்டிருந்தன. பின்னர் பிரம்மதேவரும் மற்ற தேவர்களும் மேகத்தால் மறைக்கப்பட்ட சூரியனைப் போல தன் தவ வலிமையால் உலகம் முழுவதையும் உஷ்ணப்படுத்தி கொண்டிருந்த அவன் இருக்குமிடத்தை கண்டுபிடித்தனர். அதை கண்டு ஆச்சரியமடைந்த பிரம்மதேவர் புன்னகை செய்து பின்வருமாறு அவனிடம் கூறலானார். ஸ்ரீ பிரம்மோபுவாச்ச உத்திஷ்ட உத்திஷ்ட பத்ரம் தே தபசித்தோசி காஷ்யப வரதோ அகம் அனுப்பிராப்தோ வியதாம் ஈப்சிதோ வரஹ. பிரம்மதேவர் கூறினார், கஷ்யப முனிவரின் மகனே, எழுந்திரு எழுந்திரு, தயவுசெய்து எழுந்திரு. உனக்கு எல்லா நலன்களும் உண்டாகட்டும். இப்பொழுது நீ உனது தவங்களின் பூரணத்துவம்
அடைந்து விட்டாய். ஆகவே உனக்கு நான் வரமளிக்கிறேன். இப்பொழுது உனக்கு வேண்டிய வரத்தை நீ கேட்கலாம். உன் விருப்பத்தை நான் நிறைவேற்ற முயற்சிக்கிறேன். அத்ராக்ஷம் அகவேதம் தே ஹிருத்சாரம் மகதத்புதம் தம்சபக்ஷித தேகஸ்ய பிராணஹஸ்திஷு ஷேரதே பிராணாஹி அஸ்திஷு ஷேரதே. உன்னுடைய சகிப்புத்தன்மையை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்படுகிறேன். புழு பூச்சிகளாலும் எறும்புகளாலும் அரிக்கப்பட்டு உண்ணப்பட்ட போதிலும் நீ உன் எலும்புகளுக்கு இடையில் உனது பிராணவாயுவை இன்னும் உனது பிராணவாயுவை இன்னும் சுழல விட்டு கொண்டிருக்கிறாய். உண்மையிலேயே இது அற்புதமான செயல்தான். நைதத் பூர்வர்ஷயஸ்ருதர் நைதத் பூர்வர்ஷயச்சக்ருஹு கரிஷ்யந்தி சாபரே நிரம்புர் தாரயத் பிராணான் கோவை திவ்ய சமாசதம் நிரம்புர் தாரயத் பிராணான் கோவை திவ்ய சமாசதம். உனக்கு முன் பிறந்த பிருகு போன்ற முனிவர்களால் கூட இத்தகைய கடுந்தவங்களை செய்ய முடியாது. எதிர்காலத்திலும் எவராலும் இவ்வாறு செய்ய முடியாது. 100 தேவ ஆண்டுகளுக்கு நீர் கூட பருகாமல் உயிர் வாழக்கூடியவர் இந்த மூவுலகங்களிலும் யார் இருக்கிறார்? வியவசாயேன தே அனேன துஷ்கரேன மனஸ்வினாம் தபோ நிஷ்டேன பவதா ஜிதோ அகம் திதிநந்தன. என் அருமை திதியின் மைந்தனே, உன்னுடைய கடும் தவத்தினாலும் மன உறுதியினாலும் சிறந்த முனிவர்களால் கூட செய்ய முடியாததை நீ செய்துவிட்டாய். இவ்வாறாக நிச்சயமாக உன்னால் நான் வெற்றி கொள்ளப்பட்டேன். ததஸ்து ஆசிஷ சர்வா ததாமி அசுர புங்கவ மர்த்தஸ்யதே ஹ்யமர்த்தஸ்ய தர்ஷனம் நாபலம் மம. அசுரர்களில் சிறந்தவனே, இக்காரணத்திற்காக உன் விருப்பப்படி உனக்கு வேண்டிய வரங்களையெல்லாம் அளிக்க நான் தயாராக உள்ளேன். நான் மனிதர்களைப் போல சாகாதவர்களான தேவர்களின் ஸ்வர்கலோகத்தை சேர்ந்தவன். ஆகவே நீ மரணத்திற்கு உட்பட்டவன் என்ற போதிலும் உனக்கு என் தரிசனம் வீண் போகாது. ஸ்ரீ நாரத உவாச்ச இதி உக்த்வாதி பவோ தேவோ பக்ஷி சங்க பிபீலிகைஹி கமண்டலு ஜலேன் ஔக்ஷித் திவ்யேன அமோகராதசா. ஸ்ரீ நாரத முனி தொடர்ந்து கூறினார், இப்பிரபஞ்சத்தின் முதல் ஜீவராசியும் மிகவும் சக்தி வாய்ந்தவருமான பிரம்மதேவர் ஹிரண்யகசிபுவிடம் இவ்வார்த்தைகளை கூறிய பின் தனது கமண்டலத்தில் உள்ள உன்னதமான நிச்சயம் பலனளிக்கக்கூடிய ஆன்மீகமான நீரை எடுத்து எறும்புகளாலும் பூச்சிகளாலும் அரிக்கப்பட்டிருந்த ஹிரண்யகசிபுவின் உடல் மீது தெளித்தார். இவ்வாறாக அவர் ஹிரண்யகசிபுவுக்கு புத்துணர்வு அளித்தார். சதத் கீச்சக வல்மீகாத் சகவோஜோ பலான்விதஹ சர்வ அவயவ சம்பன்னோ வஜ்ர சம்ஹரணோ யுவா ஒத்திதஸ்தப்த ஹேமாபோ விபாவசுர் இவைதசஹ. பிரம்மதேவரின் கமண்டலத்தில் உள்ள நீர் அவன் மீது தெளிக்கப்பட்ட உடனேயே ஹிரண்யகசிபு வஜ்ரத்தின் தாக்குதலையும் தாங்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த அவயவங்களுடன் கூடிய முழுமையான ஓர் உடலுடன் கூடியவனாய் எழுந்து நின்றான். விறகிலிருந்து நெருப்பு வெளிப்படுவது போல தேக பலத்துடனும் பொன்னிறமான ஓர் உடலுடனும்
முற்றிலும் இளமையான ஒரு மனிதனாக அவன் எறும்பு புற்றிலிருந்து வெளிவந்தான். ச நிரீக்ஷ்யாம்பரே தேவம் ஹம்சவாகம் உபஸ்திதம் நநாம சிரசா பூமௌ தத் தர்ஷன மகோத்சவ. பிரம்மதேவர் தமது அன்ன விமானத்தில் தன்முன் ஆகாயத்தில் இருப்பதை கண்ட ஹிரண்யகசிபு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அவன் உடனே தன் தலை பூமியில் படும்படியாக விழுந்து வணங்கி அவருக்கு தான் கடமைப்பட்டிருப்பதை வெளிப்படுத்த துவங்கினான். ஸ்ரீ உத்தாய பிராஞ்சலித் பிரஹ்வ ஈக்ஷமானோ திருஷா விபும் அஸ்ருபுலகோத்பேதோ கிரா கத்கதையா கிருணாத்து. பிறகு தரையிலிருந்து எழுந்து பிரம்மதேவரை தன் முன் கண்ட அந்த தைத்தியர்களின் தலைவன் ஆனந்தத்தால் பூரிப்படைந்தான். அவன் கண்களில் கண்ணீருடன் முழு உடலும் நடுநடுங்க பிரம்மதேவரை திருப்திப்படுத்துவதற்காக கூப்பிய கரங்களுடனும் தழுதழுத்த குரலுடனும் பணிவுடன் பின்வருமாறு பிரார்த்திக்க துவங்கினான். ஸ்ரீ ஹிரண்யகசிபுர் உவாச்ச கல்பாந்தே காலசிருஷ்டேன யோ அந்தேன தமசாவிருதம் அபிவ்யனக் ஜெகதிதம் ஸ்வயஞ்சோதி ஸ்வரோச்சிஷா ஆத்மனா த்ரிவிருதா சேதம் சுஜத்யவதி லும்பதி ரஜ சத்வ தமோம் தாம்னே பராய மகதே நமக. இப்பிரபஞ்சத்தின் பரம அதிகாரிக்கு எனது பணிவான வணக்கங்கள். அவரது ஒவ்வொரு பகலின் முடிவிலும் பிரபஞ்சமானது காலத்தின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டு அடர்ந்த இருளினால் முழுமையாக மூடப்பட்டு விடுகிறது. பிறகு மீண்டும் சுயப்பிரகாசமுடையவரான அந்த பிரபு தன் சொந்த பிரகாசத்தினால் 3 ஜட இயற்கை குணங்களுடனும் கூடிய ஜடசக்தியின் மூலமாக முழு பிரபஞ்ச தோற்றத்தையும் படைத்து காத்து அழிக்கிறார். சத்வம், ரஜஸ் மற்றும் தமஸ் ஆகிய இந்த இயற்கை குணங்களுக்கு பிரம்மதேவரே புகலிடமாவார். நம ஆத்யாய பீஜாய ஞான விஞ்ஞான மூர்த்தயே பிராணேந்திரிய மனோபுத்தி விகாரிர் வியக்தி ஈயுஷே. பிரம்மதேவர் அறிவாற்றல் உடையவரும் இப்பிரபஞ்ச தோற்றத்தை படைப்பதில் தன் மனதையும் தெளிவாக உணர்ந்த புத்தியையும் செலுத்தக்கூடியவரும் ஆவார். அவரது செயல்களின் காரணத்தால் தான் இப்பிரபஞ்சத்திலுள்ள அனைத்தும் கண்ணுக்கு புலப்படுகின்றன. எனவே அவரே எல்லா தோற்றங்களுக்கும் காரணமாவார். இவ்வாறாக இப்பிரபஞ்சத்தின் மூலபுருஷராக விளங்கும் அவருக்கு எனது வணக்கங்கள். துவம் ஈஷிஷே ஜகத் தஸ்துஷஸ்ச பிராணேன முக்கியேன பதி பிரஜானாம் சித்தஸ்ய சித்தைர் மனயிந்திரியாணாம் பதிர் மகான்பூத குணாசயேஷ. இந்த ஜட உலகை சேர்ந்த ஜீவன்களின் பிறப்பிடமான தாங்களே அசைவன அசையாதன ஆகிய ஜீவராசிகளில் ஆளுபவரும் அவற்றின் உணர்வுகளை உற்சாகப்படுத்துபவரும் ஆவீர். நீரே மனதையும் செயல் மற்றும் அறிவு புலன்களையும் பராமரிக்கிறீர். எனவே தாங்களே எல்லா பௌதிக மூலப்பொருட்கள் மற்றும் அவற்றின் குணங்கள் ஆகியவற்றின் உயர்ந்த ஆளுநரும் அனைத்து விருப்பங்களையும் ஆள்பவரும் ஆவீர். துவம் சப்ததந்துன் விதனோஷி தன்வா த்ரையா சதுர்ஹோத்ரக வித்யயாச்ச துவமேக ஆத்மார்த்த பதாம் அநாதி அனந்தபார
கவிரந்தராத்மா. பிரபுவே, வேத சொரூபமாக உள்ள தங்களுடைய ரூபத்தினாலும் யாகம் செய்யும் அனைத்து பிராமணர்களின் செயல்களை பற்றிய அறிவின் மூலமாகவும் அக்னிஷ்டோமம் முதலான 7 வகையான யக்ஞங்களை கொண்ட வேதகிரியைகளை தாங்கள் பரப்புகிறீர்கள். உண்மையில் 3 வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள கிரியைகளை செய்யும்படி யக்ஞ பிராமணர்களை தாங்கள் உற்சாகப்படுத்துகிறீர்கள். அனைத்து ஜீவராசிகளுக்கும் பரமாத்மா என்ற முறையில் தாங்கள் ஆதியும் அந்தமும் இல்லாதவரும் காலம் மற்றும் வெளி ஆகியவற்றின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவரும் ஆவீர். தம் ஏக காலோ அனிமிஷோ ஜனானா ஆயுர் லவா அவயவை க்ஷிணோஷி கூடஸ்த ஆத்மா பரமேஷ்டஜோ மகான் त्वं जीव लोकस्य जीव ஆத்மா. பிரபுவே, நித்திய காலமாக விழித்து கொண்டிருக்கும் தாங்கள் நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தாங்கள் நித்திய காலமாக இருந்து கொண்டு நொடிகள், வினாடிகள், நிமிடங்கள், மணிகள் போன்ற உங்களுடைய வெவ்வேறு பகுதிகளின் மூலமாக அனைத்து ஜீவராசிகளின் ஆயுள் காலத்தையும் குறைக்கிறீர்கள். எனினும் தாங்கள் மாற்றமில்லாதவரும் பரமாத்மாவாக ஒரே இடத்தில் இருப்பவரும் சாட்சியும் பரமபுருஷரும் பெறப்பட்டவரும் மற்றும் உயிருக்கு அனைத்து ஜீவராசிகளுக்கும் காரணமாக உள்ள எங்கும் நிறைந்துள்ள ஆளுநரும் ஆவேன். தத்த பரம் ந அபரம் அப்யநேஜ தேஜ் அப்யநேஜத்து ஏதச்ச கிஞ்சித் व्यतिरिक्तम् अस्ति வித்யா கலாஸ்தே தனவஸ்ச சர்வா ஹிரண்யகர்ப்போ அசி பிருஹத்ரிபிருஷ்டஹ. ஒன்று உயர்ந்ததாகவோ தாழ்ந்ததாகவோ அசைவதாகவோ அல்லது அசையாததாகவோ இருப்பினும் எதுவுமே தங்களிடமிருந்து பிரிந்திருப்பதில்லை. உபனிஷதங்களை போன்ற வேத இலக்கியங்களிலிருந்து பெறப்படும் அறிவும் மூலவேத ஞானத்தின் துணை அங்கங்களிலிருந்து வரும் அறிவும் சேர்ந்ததே உங்களுடைய புற உடலாகும். தாங்கள் பிரபஞ்சத்தின் பிறப்பிடமான ஹிரண்யகர்ப்பர் ஆவீர். எனினும் தாங்கள் பரம ஆளுநராக இருப்பதால் தாங்கள் 3 ஜட இயற்கை குணங்களை கொண்ட பௌதிக உலகிற்கு மேற்பட்டவராக இருக்கிறீர்கள். வியக்தம் விபோ ஸ்தூலமிதம் ஷரீரம் ஏனேந்திரிய பிராண மனோகுணம் ஸ்தவம் புங்ஷே ஸ்திதோ தாமணி பாரமேஷ்டே அவ்யக்த ஆத்மா புருஷ புராணஹ. பிரபுவே, உங்களுடைய சொந்த இருப்பிடத்தில் மாற்றமில்லாதவராக இருக்கும் தாங்கள் இப்பிரபஞ்ச தோற்றத்திற்குள் தங்களுடைய விஸ்வரூபத்தை விரிவடைய செய்வதன் மூலமாக இந்த ஜட உலகை அனுபவிப்பவராக காணப்படுகிறீர்கள். தாங்கள் பிரம்மனும் பரமாத்மாவும் பழமையானவரும் பரம புருஷரும் ஆவேர். அனந்தா அவ்யக்த ரூபேன ஏனேதும் அகிலம் ததம் சிதச்சிச்சக்தி யுக்தாய தஸ்மை பகவதே நமக. எந்த பரமன் அவரது எல்லையற்ற தோன்றா உருவில் இப்பிரபஞ்ச தோற்றத்திற்குள் பிரபஞ்சத்தின் மொத்த ரூபமாக பறந்து விரிந்துள்ளாரோ அவருக்கு எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன். அவர் பகிரங்க மற்றும் அந்தரங்க சக்திகளையும் அனைத்து ஜீவராசிகளும் அடங்கிய நடுத்தர சக்தி என்று அழைக்கப்படும் கலப்படமான சக்தியையும் உடையவராவார். யதி தாஸ்யசி அபிமதான்னு வரான்மே வரதோத்தம பூதேப்யஸ்தத் விசுஷ்டேப்யோ
மிருத்யுர் மா பூன் மம பிரபோ. பிரபுவே, வரமளிப்பவர்களில் சிறந்தவரே, நான் விரும்பும் வரத்தை நீங்கள் அளிப்பீர்கள் என்றால் தங்களால் படைக்கப்பட்ட எந்த ஜீவராசியாலும் எனக்கு மரணம் ஏற்படாதிருக்கட்டும். நாந்தர் பகிர் திவா நக்தம் அன்யஸ்மாத் அபிச்சா ஆயுதைஹி ந பூமோ ந அம்பரே மிருத்யுஹு ந நரைர் ந மிருகைர் அபி. என் வசிப்பிடத்திலோ அல்லது அதற்கு வெளியிலோ, பகலிலோ அல்லது இரவிலோ, தரையிலோ அல்லது ஆகாயத்திலோ தங்களால் படைக்கப்பட்ட எந்த ஜீவராசியினாலோ அல்லது எந்த ஆயுதத்தினாலோ அல்லது எந்த மனிதனாலோ அல்லது மிருகத்தாலோ எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்ற வரத்தை அருள்வீராக. வியசிபிர்வா அசுமத்பிர்வா சுராசுர மகோரகைஹி அப்ரதித்வந்த்வதாம் யுத்தே ஏகபத்யம் ச தேஹினாம் சர்வேஷாம் லோகபாலானாம் மகிமானம் யதாத்மனஹ பதயோக பிரபாவானாம் என்ன ரிஷ்யதி கர்ஹிச்சித்து. உயிருள்ள அல்லது உயிரற்ற எந்த ஜீவராசியாலும், எந்த தேவராலும், எந்த அரசனாலும் அல்லது கீழ் உலகங்களில் உள்ள எந்த பாம்பினாலும் நான் கொல்லப்படக்கூடாது என்ற வரத்தையும் எனக்கு அளியுங்கள். யுத்தகலத்தில் உங்களை கொல்லக்கூடியவர் எவரும் இல்லை என்பதால் உங்களோடு போட்டியிடுபவர் எவரும் இல்லை. ஆகவே என்னுடன் போட்டியிடுபவரும் எவரும் இருக்கக்கூடாது என்ற வரத்தை எனக்கு கொடுங்கள். அனைத்து ஜீவராசிகள் மற்றும் அதிதேவதைகளின் மீதான முழு அதிகாரத்தையும் அப்பதவியினால் அடையப்படும் எல்லா புகழையும் எனக்கு அருள்வீராக. மேலும் நீண்ட தவங்களாலும் யோக பயிற்சிகளாலும் அடையப்படக்கூடிய யோக சக்திகள் எக்காலத்திலும் அழியாதவை என்பதால் அவற்றையும் எனக்கு அருள்வீராக. இப்பொழுது 3வது அத்தியாயம் முற்றிற்று. 4வது அத்தியாயம் 13. ஸ்ரீ நாரத உவாச்ச ஏவம் பிரதர்ஷதத்ருதிஹி ஹிரண்யகசிபோரத பிராதத்தத் தபசா பிரீதோ வராம்ஸ்தஸ்ய சுதுர்லபான்னே. நாரதமுனி தொடர்ந்து கூறினார், பிரம்மதேவர் ஹிரண்யகசிபுவின் கடும் தவங்களால் மிகவும் திருப்தி அடைந்தார். ஆகவே வரங்கள் வேண்டப்பட்ட பொழுது அத்தகைய வரங்களை அடைவது மிகவும் அரிது என்றாலும் அவற்றை அவர் அருளினார். ஸ்ரீ பிரம்மோபுவாச்ச தாதேமே துர்லபா பும்சாம் யாம் விரணீஷே வரான்மம ததாபி விதராம் யங்க வரான் யத்யபி துர்லபான்னு. பிரம்மதேவர் கூறினார், ஹிரண்யகசிபுவே, நீ கேட்டுள்ள இந்த வரங்களை அடைவது பெரும்பாலான மனிதர்களுக்கு மிக கடினமாகும். ஆயினும் மகனே, பொதுவாக இவ்வரங்கள் யாருக்கும் கிடைக்காதவை என்றாலும் இவற்றை நான் உனக்கு அளிக்கிறேன். ததோ ஜகாம பகவான் அமோக அனுக்ரஹோ விபுஹு பூஜிதோ அசுரவர்யேன ஸ்தூயமான பிரஜேஸ்வரைஹி. பிறகு பொய்க்காத வரங்களை அளிப்பவரான பிரம்மதேவர் அசுரர்களில் சிறந்தவனான ஹிரண்யகசிபுவால் பூஜிக்கப்பட்டும் சிறந்த முனிவர்களாலும் சாதுக்களாலும் போற்றப்பட்டும் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். ஏவம் லப்தவரோ தைத்யோ பிப்ரத்
பிருத்தத் ஹேமமயம் வபுஹு பகவத் அகரோத்வேஷம் பிராதுர் வதம் அனுஸ்மரன். இவ்வாறு பிரம்மதேவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒளிமயமான பொன்னிற மேனியை பெற்ற அசுரனான ஹிரண்யகசிபு தன் சகோதரனின் மரணத்தை தொடர்ந்து நினைவில் கொண்டதால் பகவான் விஷ்ணுவிடம் பகமை கொண்டவனாக ஆனான். ச விசித்ய திஷத் சர்வா லோகாம்ஸ்சத்ரின் மகா அசுரஹ தேவாசுர மனுஷ்யேந்திர கந்தர்வ கருடோ உரகான்னு சித்தச்சாரண வித்யாதரான்னு ரிஷின் பித்ருபதின் மஹ்னூன்னு யக்ஷரக்ஷ பிஷாச்சேசான்னு பிரேதபூத பதின் அபி சர்வசத்வ பதின் ஜித்வா வசமானீய விஸ்வஜித் ஜஹார லோகபாலானாம் ஸ்தானானி சக தேஜசா. ஹிரண்யகசிபு முழு பிரபஞ்சத்தையும் கைப்பற்றியவனானான். உண்மையில் சக்தி வாய்ந்த அந்த அசுரன் மனிதர்கள், கந்தர்வர்கள், கருடர்கள், மகாசர்பங்கள், சித்தர்கள், சாரணர்கள், வித்யாதரர்கள், மாமுனிவர்கள், யமராஜன், மனுக்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், பிசாசுகள் மற்றும் அவற்றின் தலைவர்கள் மற்றும் பேய் பூதங்களில் தலைவர்கள் ஆகியோரின் கிரகங்கள் உட்பட மேல், மத்திய, கீழ் ஆகிய மூவுலகங்களையும் வெற்றி கொண்டான். எங்கெல்லாம் ஜீவராசிகள் உள்ளனவோ அவ்வெல்லா கிரகங்களின் அதிபதிகளையும் அவன் வெற்றி கொண்டு தன் வசமாக்கி கொண்டான். எல்லோருடைய உலகங்களையும் வெற்றி கொண்ட அவன் அவருடைய சக்திகளையும் செல்வாக்குகளையும் பறித்து கொண்டான். தேவோத்யான ஸ்ரீயா ஜுஷ்டம் அத்தியாஸ்தே ஸ்மத்ரிவிஷ்டபம் மகேந்திர பவனம் சாக்ஷாத் நிர்மிதம் விஸ்வகர்மணா த்ரைலோக்கிய லக்ஷ்மி ஆயதனம் அத்யுவாசா அகிலர்த்திமத்து. எல்லா ஐஸ்வர்யங்களையும் பெற்றிருந்த ஹிரண்யகசிபு தேவர்களால் அனுபவிக்கப்படுவதும் புகழ்பெற்ற நந்தன தோட்டத்துடன் கூடியதுமான ஸ்வர்க்கத்தில் வாழத் துவங்கினான். உண்மையில் ஸ்வர்கராஜனான இந்திரனின் செல்வம் கொழிக்கும் அரண்மனையில் அவன் வாழ்ந்தான். தேவசிற்பியான விஸ்வகர்மாவால் நேரடியாக வடிக்கப்பட்டிருந்த அந்த அரண்மனை முழு பிரபஞ்சத்தின் அதிர்ஷ்ட தேவதையே அங்கு வாழ்ந்தது போல் அழகாக வடிக்கப்பட்டிருந்தது. யத்ர வித்ரும சோபானா மகாமாரகதா புவஹ யத்ர ஸ்பாடிக குட்யாணி வைதுர்ய ஸ்தம்ப பங்க்தயஹ யத்ர சித்ர விதானானி பத்பர் ஆகாசனானி ச பயப்பேன நிபாஷய்யா பத்மராகாசனானி ச பயப்பேன நிபாஷய்யா முக்தாதாம பரிச்சதா ஊஜத்பிர் நூபுரைர்தேவ்யः சப்தயந்த்ய இதஸ்ததः ரத்னஸ்தலேஷு பஷ்யந்தி சுததி சுந்தரம் முகம் தஸ்மின் மகேந்திர பவனே மகாபலோ மகாமணா நிர்ஜித லோக ஏகராட்டு ரேமே அபிபவந்தி அங்கிரியுகத் சுராதிபிஹி ததா விதிர் ஊர்ஜித ஷண்டசாசனஹ. தேவேந்திரனுடைய மாளிகையின் படிக்கட்டுகள் பவளத்தால் செய்யப்பட்டிருந்தன. தரையோ விலைமதிப்பற்ற மரகத கற்கள் பதிக்கப்பட்டதாகவும் சுவர்கள் பளிங்கு கற்களால் செய்யப்பட்டவையாகவும் அவனுடைய தூண்கள் வைடூரிய கற்களால் செய்யப்பட்டவையாகவும் இருந்தன.
அற்புதமான விதானங்கள் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தன. ஆசனங்கள் சிவப்பு கற்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. பால் நுரையை போன்ற வெண்மையான பட்டு மஞ்சம் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அழகிய பற்களுடனும் அதி அற்புதமான முகங்களுடனும் கூடிய அரண்மனை பெண்கள் தங்களுடைய கொலுசுகள் இனிமையாக ஒலிக்க அரண்மனையில் இங்கும் அங்கும் நடந்து கொண்டு நவரத்னங்களில் தெரிந்த தங்களுடைய சொந்த அழகிய பிரதிபலிப்புகளை கண்டு ரசித்து கொண்டிருந்தனர். ஆனால் மிகவும் துன்புறுத்தப்பட்ட தேவர்களோ மிகவும் வருத்தத்துடன் அவனுக்கு அடிபணிந்து அவனுடைய பாதங்களில் வணங்க வேண்டியிருந்தது. அவனும் காரணமின்றி அந்த தேவர்களை மிகவும் கடுமையாக தண்டித்து கொண்டிருந்தான். இவ்வாறாக ஹிரண்யகசிபு அந்த அரண்மனையில் வாழ்ந்து கொண்டு அனைவரையும் தனது கொடுங்கோல் ஆட்சிக்கு உட்படுத்தி வந்தான். தமங்கமத்தம் மதுனோரு கந்தினா விவ்ருத்தி தாம்ராட்சம் அசேஷ திஷ்ணியபாஹா உபாசதோயோன பாணிபிர் வினா திரிபிஸ்தபோ யோக பல ஓஜசாம் பதம். அரசே, ஹிரண்யகசிபு எப்பொழுதும் கடுமையான நாற்றமுடைய மதுபானங்களையும் கல்லையும் குடித்து போதை ஏறியவனாக இருந்ததால் தாமிரம் போன்ற அவனது கண்கள் எப்பொழுதும் போதையால் சுழன்று கொண்டிருந்தன. இவ்வாறு வெறுக்க தகுந்தவனாக இருந்தும் அஷ்டாங்க யோக நிலையில் கடுந்தவங்களை அவன் புரிந்திருப்பதால் மும்மூர்த்திகளான பிரம்மதேவர், சிவபெருமான், பகவான் விஷ்ணு ஆகியோரை தவிர மற்ற அனைவரும் அவனை திருப்திப்படுத்தும் பொருட்டு தங்களுடைய சொந்த கைகளால் பல்வேறு காணிக்கைகளை கொண்டு வந்து நேரடியாக அவனை வழிபட்டனர். ஜகுர் மகேந்திராசனம் ஓஜசாஸ்திதம் விஸ்வாவசு தும்புரு அஸ்மதாதய கந்தர்வ சித்தா ரிஷியோ அஸ்துவன் முகுர் வித்யாதரஸ்சா அப்சரசஸ்ச பாண்டவ. பாண்டு வம்சத்தவரான யுதிஷ்டிர மகாராஜனே, தனது சொந்த தவ வலிமையினால் தேவேந்திரனின் அரியாசனத்தில் அமர்ந்திருந்த ஹிரண்யகசிபு மற்றெல்லா கிரகவாசிகளையும் அடக்கியாண்டான். விஸ்வாவசு, தும்புரு ஆகிய இரு கந்தர்வர்களும் நானும் வித்யாதர்களும் அப்சரசுகளும் மற்றும் முனிவர்களும் மீண்டும் மீண்டும் அவனை துதித்து போற்றினோம். ச ஏவ வர்ணாசிரமிபிஹி கிருதிபிர் பூரி தக்ஷிணைஹி இஜ்யமானோ ஹவிர் பாகான் அக்ரஹீத் ஸ்வேன தேஜசா. வர்ணாசிரம கொள்கைகளை உறுதியாக பின்பற்றியவர்களால் சிறந்த காணிக்கைகளுடன் கூடிய யஜ்ஞங்களால் வழிபடப்பட்ட ஹிரண்யகசிபு தேவர்களுக்கு சேர வேண்டிய ஹவிர்பாகங்களை அவர்களுக்கு கொடுக்காமல் தானே ஏற்றுக்கொண்டான். அக்ருஷ்ட பச்யா தஸ்யா சேத்து சத்தத்வீபவதி மஹி ததா காமதுகா காவோ நானா ஆச்சரிய பதம் நபஹ. 7 தீவுகளை கொண்ட மண்ணுலகம் ஹிரண்யகசிபுவிடம் அச்சம் கொண்டிருப்பது போல பூமி உழுது பயிரிடப்படாமலேயே உணவு தானியங்களை கொடுத்தது. இவ்வாறாக அது ஆன்மீக உலகிலுள்ள சுரபியை போன்ற பசுக்களை அல்லது ஸ்வர்க்கத்தை சேர்ந்த காமதேனுவை ஒத்திருந்தது. பூமி போதுமான உணவு தானியங்களை அளித்தது. பசுக்களோ ஏராளமான பாலை அளித்தன. மேலும் ஆகாயமோ பல வகையான அற்புத விஷயங்களால் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ரத்னாகராஸ்ச ரத்னௌகாம் தத் பத்ன்யஸ்ச ஊஹுரூர்மிபிஹி
தத் பத்னியஸ்சோர்மிபிஹி ஷாரசீது கிருத க்ஷௌத்ர ததி க்ஷீராமிருதோதகாஹ. பிரபஞ்சத்திலுள்ள பல்வேறு சமுத்திரங்களும் உபநதிகளும் சமுத்திரங்களின் மனைவியோரோடு ஒப்பிடப்படும் நதிகளும் அவற்றின் அலைகளால் மோதி எடுத்து வந்து பல வகையான இரத்தனங்களையும் மணிகளையும் ஹிரண்யகசிபுவின் உபயோகத்திற்காக அளித்தன. இச்சமுத்திரங்கள் உப்பு நீர், கரும்பு சாறு, மதுக்கடல், நெய்க்கடல், பால்கடல், தயிர்கடல் மற்றும் இனிப்பு நீர் கடல் ஆகியவற்றை கொண்டவையாகும். ஷைலா துரோணிபிர் ஆக்ரீடம் சர்வர்த்துஷு குணாந்திருமாக ததார லோகபாலானாம் ஏக ஏவ பிருதக்குணான்னு. மலைகளுக்கு இடையிலுள்ள பள்ளத்தாக்குகள் ஹிரண்யகசிபுவுக்கு இன்பமூட்டும் விளையாட்டு மைதானங்களாயின. அவனுடைய செல்வாக்கினால் எல்லா மரங்களும் செடிகளும் எல்லா பருவகாலங்களிலும் பழங்களையும் மலர்களையும் ஏராளமாக உற்பத்தி செய்தன. பிரபஞ்சத்தின் மூவேறு இலாக்காக்களின் தலைவர்களான இந்திரன், வாயு, அக்னி ஆகியோரின் கடமைகளான நீரூற்றுதல், உலர்த்துதல் மற்றும் எரித்தல் ஆகியவை எல்லாம் அம்மூன்று தேவர்களின் உதவியின்றி ஹிரண்யகசிபுவால் தனியாகவே நடத்தப்பட்டன. ச இத்தன் நிர்ஜித ககுப் ஏகராட்டு விஷயான் பிரியான்னு யதோபஜோஷம் புஞ்சானோ நாத்ருப்யத் அஜிதேந்திரியஹ. ஹிரண்யகசிபு எல்லா துறைகளையும் ஆளும் சக்தியை பெற்றிருந்த போதிலும் தன்னால் இயன்ற அளவு எல்லா வகையான புலன் நுகர்வுகளையும் அனுபவித்த போதிலும் திருப்தி அடையாதவனாகவே இருந்தான். ஏனெனில் அவன் தன் புலன்களை அடக்குவதற்கு பதிலாக அவற்றிற்கு அடிமையாகி இருந்தான். ஏவம் ஐஸ்வர்யமத்தஸ்ய திருப்தஸ்ய திருப்தஸ்யோச்சாஸ்திரவர்த்தினஹ காலோ மகான் யதீயாய பிரம்மசாபம் உபேயுஷஹ. இவ்வாறாக ஹிரண்யகசிபு தன் ஐஸ்வர்யங்களில் மிகவும் செருக்கு கொண்டவனாகவும் அதிகாரபூர்வமான சாஸ்திரங்களில் குறிப்பிட்டுள்ள சட்டதிட்டங்களை மதிக்காதவனாகவும் நீண்ட காலத்தை கழித்தான். எனவே அவன் பிராமண சிரேஷ்டர்களான 4 குமாரர்களின் சாபத்திற்கு உள்ளானான். தஸ்யோக்ர தண்ட சம்விக்னாஹ சர்வே லோகா சபாலகாஹ அந்யத்ரா லப்த சரணாஹ சரணம் யயுர் அச்சுதம். லோகபாலர்கள் உட்பட அனைவரும் ஹிரண்யகசிபுவின் கொடுங்கோல் ஆட்சியின் காரணத்தால் கடும் துன்பத்திற்கு ஆளாயினர். பயந்து போய் கலக்கமடைந்திருந்த அவர்கள் வேறு புகலிடத்தை காணாதவர்களாய் இறுதியில் பரமபுருஷராகிய ஸ்ரீ விஷ்ணுவை சரணமடைந்தனர். தஸ்யை நமோஸ்து காஷ்டாயை யத்ராத்மா ஹரிரீஸ்வரஹ யத்கத்வா ந நிவர்த்தந்தே சாந்தா சாந்தா சந்நியாசினோ அமலாஹ இதிதே சம்யதாத்மானஹ சமாஹித தியோ அமலாஹ உபதஸ்துர் ரிஷிகேஷம் வினித்ரா வாயு போஜனாஹ. எந்த திசையில் பரமபுருஷர் இருக்கிறாரோ, எங்கு துறவு வாழ்விலுள்ள பரிசுத்த ஆத்மாக்களாகிய புண்ணிய புருஷர்கள் செல்கிறார்களோ, எங்கு சென்ற பிறகு அவர்கள் திரும்பி வருவதே இல்லையோ, அந்த திசைக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் என்ற தியானத்துடன் பல்வேறு கிரகங்களின் அதிதேவதைகள் அனைவரும் உறக்கமின்றி தங்களுடைய மனங்களை முற்றிலும் அடக்கி காற்றை மட்டுமே சுவாசித்து கொண்டு
ரிஷிகேசரை வழிபடத் துவங்கினர். தேஷாம் ஆவிர் அபுத்வாணி அரூபா மேக நிஷ்வனா அன்னாதயந்தி ககுபக சாதுனாம் அபயங்கரி. பிறகு பௌதிக கண்களுக்கு புலப்படாத ஒரு ரூபத்திலிருந்து உன்னதமான ஓர் அசரீரி அவர்கள் முன் எழுந்தது. மேகத்தின் ஒளி போன்ற அந்த வாக்கு மனதிலிருந்து பயத்தை போக்கி உற்சாகம் அளிப்பதாக இருந்தது. மாபைஷ்ட விபுத சிரேஷ்டா சர்வேஷாம் பத்ரமஸ்துபக மத்தர்ஷனம் ஹி பூதானாம் சர்வஸ்ரேயோபபத்தயே ஞாதம் ஏதஸ்ய தௌராத்யம் தைத்தேய அபசதஸ்ய யத் தஸ்ய சாந்திம் கரிஷ்யாமி தஸ்ய சாந்திம் கரிஷ்யாமி காலம் தாவத் பிரதிக்ஷத. பகவானின் அசரீரி பின்வருமாறு ஒலித்தது. கல்விமான்களில் சிறந்தவர்களே, அஞ்ச வேண்டாம், உங்களுக்கு நலன் உண்டாகட்டும். என்னை பற்றி கேட்டும் பாடியும் என்னிடம் பிரார்த்தனைகள் செய்தும் என்னுடைய பக்தர்களாகுங்கள். ஏனெனில் இவை அனைத்து ஜீவராசிகளுக்கும் நிச்சயமாக சிறந்த வரங்களை அளிக்கக்கூடியவையாகும். ஹிரண்யகசிபுவின் எல்லா செயல்களையும் நான் அறிவேன். அவற்றை மிக விரைவில் நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவேன். தயவு செய்து அதுவரை பொறுமையுடன் காத்திருங்கள். யதா தேவேஷு வேதேஷு கோஷு விப்ரேஷு சாதுஷு தர்மே மயிச்ச வித்வேஷஹ சவா ஆஷு வினஷ்யதி. எப்போது பரமபுருஷரை பிரதிநிதிக்கும் தேவர்களிடமும் சகல ஞானத்தையும் அளிக்கும் வேதங்களிடமும் பசுக்களிடமும் பிராமணர்களிடமும் வைஷ்ணவர்களிடமும் சமய கோட்பாடுகளிடமும் இறுதியாக பரமபுருஷராகிய என்னிடமும் துவேஷம் வளர்கிறதோ அப்போது அவன் அவனுடைய நாகரிகத்துடன் விரைவில் நாசமடைவான். நிர்வைராய பிரசாந்தாய ஸ்வசுதாய மகாத்மனே பிரஹராதாய யதா துர்ஹ்யதி ஹனிஷ்யே யதா துர்ஹ்யேத் பிரஹராதாய யதா துர்ஹ்யேத் ஹனிஷ்யே அபி வரோர்ஜிதம். நிர்வைராய பிரசாந்தாய ஸ்வசுதாய மகாத்மனே பிரஹராதாய யதா துர்ஹ்யேத் ஹனிஷ்யே அபி வரோர்ஜிதம். நிர்வைராய பிரசாந்தாய ஸ்வசுதாய மகாத்மனே பிரஹராதாய யதா துர்ஹ்யேத் ஹனிஷ்யே அபி வரோர்ஜிதம். ஹிரண்யகசிபு தன் சொந்த மகனும் சாந்தனும் நிதானமானவனும் பகைவர் அற்றவனும் சிறந்த பக்தனுமான பிரகலாதனை பரிகாசம் செய்து துன்புறுத்தும் பொழுது பிரம்மாவின் வரங்களை பெற்றவனாக இருப்பினும் அவனை உடனடியாக நான் கொன்றுவிடுவேன். ஸ்ரீ நாரத உவாச்ச இதி உக்தா லோககுருணா தம் பிரணம்ய திவௌகசஹ ஞவர்த்தந்த கதோத்வேகா மேனிரே சாசுரம் ஹதம். மாமுனிவரான நாரதர் தொடர்ந்து கூறினார். அனைவருக்கும் ஆன்மீக குருவாகிய பரமபுருஷர் சொர்க்கலோகங்களில் வாழ்ந்த அனைத்து தேவர்களுக்கும் இவ்வாறு உறுதியளித்ததும் அவர்கள் தங்களுடைய பணிவான வணக்கங்களை அவருக்கு செலுத்திவிட்டு அசுரனான ஹிரண்யகசிபு இப்பொழுது கிட்டத்தட்ட இறந்துவிட்டவனாவான் என்ற நம்பிக்கையுடன் திரும்பிச் சென்றனர். தஸ்ய தைத்யபதே புத்ராஹ சத்வார பரமாத்புதாஹ பிரஹ்லாதோ அபுன் மகாம்ஸ்தேஷாம் குணைர் மகது உபாசகஹ. ஹிரண்யகசிபுவுக்கு சிறந்த தகுதிகளை கொண்ட அற்புதமான புத்திரர்கள் 4 இருந்தனர். அவர்களுக்குள்ளே பிரகலாதன் சிறந்தவராவார். உண்மையில் பிரகலாதன் பரமபுருஷரின் ஒரு தூய பக்தர் என்பதால் அவர் உன்னத குணங்களுக்கெல்லாம்
இருப்பிடமாக விளங்கினார். பிரம்மண்ய சீல சம்பன்னஹ சத்யசந்தோ ஜிதேந்திரியஹ ஆத்மவத் சர்வபூதானாம் ஏகப்ரிய சுஹுத்தமஹ தாசவத் சன்னதார்யங்கிரிஹி பித்ருவத் தீனவத்சலஹ பிராத்ருவத் சத்ருஷே ஸ்னிக்தோ குருஷு ஈஸ்வர பாவனஹ வித்யார்த்த ரூப ஜன்மாட்யோ மானஸ்தம்ப விவர்ஜிதஹ வித்யார்த்த ரூப ஜன்மாட்யோ மானஸ்தம்ப விவர்ஜிதஹ. ஹிரண்யகசிபின் மகனான பிரகலாத மகாராஜனின் குணங்கள் இங்கு விவரிக்கப்படுகின்றன. அவர் சீரிய ஒழுக்கமுடையவராகவும் பரம சத்தியத்தை புரிந்து கொள்வதில் உறுதியுடைய கொண்டவராகவும் இருந்த காரணத்தால் அவர் பண்பாடுமிக்க தகுதியுடைய ஒரு பிராமணராக இருந்தார். மேலும் அவர் புலன்களையும் மனதையும் வென்றவராக இருந்தார். பரமாத்மாவைப் போல அனைத்து ஜீவராசிகளிடமும் அன்புடையவராகவும் அனைவருக்கும் உற்ற நண்பராகவும் இருந்தார். மரியாதைக்குரியவர்களிடம் ஓர் எளிய தொண்டனைப் போலவும் ஏழைகளிடம் ஒரு தந்தையைப் போலவும் சமமானவர்களிடம் சகோதர அன்பு உடையவராகவும் அவர் நடந்து கொண்டார். அவர் தமது ஆசான்களையும் குருமார்களையும் தன்னைவிட வயதில் மூத்த தெய்வ சகோதரர்களையும் பரமபுருஷருக்கு சமமானவர்களாக பாவித்தார். அவர் நல்ல கல்வி, செல்வம், அழகு, உயர் பிறப்பு முதலியவைகளை பெற்றிருந்தும் அவற்றினால் எழக்கூடிய இயற்கைக்கு விரோதமான செருக்கிலிருந்து முற்றிலும் விடுபட்டவராக இருந்தார். நோத்விக்ன சித்தோ வியசனேஷு நிஸ்பிருஹ ஸ்ருதேஷு திருஷ்டேஷு குணேஷு அவஸ்திருக்கு தாந்தேந்திரிய பிராண சரீரதிர் சதா பிரசாந்த காமோ ரஹிதோ அசுரோ அசுரஹ. பிரகலாத மகாராஜன் ஓர் அசுர குடும்பத்தில் பிறந்திருந்த போதிலும் அசுர சுபாவம் சிறிதும் இல்லாமல் பகவான் விஷ்ணுவின் சிறந்த பக்தராக விளங்கினார். மற்ற அசுரர்களைப் போல வைஷ்ணவரிடம் அவர் விரோதம் கொண்டதே இல்லை. அவர் ஆபத்தில் கலங்காத சித்தமுடையவராகவும் வேதங்களில் விவரிக்கப்பட்டுள்ள பலன் கருதும் செயல்களில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ விருப்பமில்லாதவராகவும் இருந்தார். உண்மையில் பௌதிகமானவை எல்லாம் பயனற்றவை என்று அவர் கருதியதால் பௌதிக ஆசைகள் சிறிதும் இல்லாதவராக இருந்தார். அவர் எப்பொழுதும் தமது புலன்களையும் பிராணனையும் தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். அவர் மாறாத புத்தியையும் உறுதியையும் உடையவராக இருந்ததால் எல்லா காம இச்சைகளையும் அவரால் அடக்க முடிந்தது. யஸ்மின் மகத் குணாராஜன்னு கிருஹ்யந்தே கவிபிர் முஹு நதே அதுனா அபிதீயந்தே யதா பகவதீஸ்வரே. அரசே, பிரகலாத மகாராஜனின் நற்குணங்கள் இன்றும் கற்றறிந்த சாதுக்களாலும் வைஷ்ணவர்களாலும் புகழப்படுகின்றன. எல்லா நற்குணங்களும் பரமபுருஷரில் எப்பொழுதும் இருப்பது போலவே அவை பகவத் பக்தரான பிரகலாத மகாராஜனிடமும் அவை பகவத் பக்தரான பிரகலாத மகாராஜனிடமும் என்றென்றும் உள்ளன. எம் சாது காதா சதசி ரிபவோ அபி சுரான்ருப பிரதிமானம் பிரகுர்வந்தி கிம் உதான்யே பவாத்ருஷாஹா. யுதிஷ்டிர மகாராஜனே, சாதுக்களையும் பக்தர்களையும் புகழ்ந்து பேசப்படும் எந்த ஒரு சபையிலும் அசுரர்களின் பகைவர்களான தேவர்கள் கூட பிரகலாத மகாராஜனை ஒரு சிறந்த பக்தருக்கு உதாரணமாக எடுத்து கூறும்போது உம்மை பற்றி சொல்லவும் வேண்டுமா? குணைர் அலம் அசங்கியேயேன் மாஹாத்மியம் தஸ்ய சூச்சியதே வாசுதேவே பகவதி
யஸ்ய நைசர்கிகி ரதிஹி. பிரகலாத மகாராஜனின் எண்ணற்ற உன்னத குணங்களை யாரால் பட்டியல் போட முடியும்? அவருக்கு வசுதேவரின் புத்திரர் கிருஷ்ணரிடம், அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் உறுதியான நம்பிக்கையும் தூய பக்தியும் இருந்தது. முற்பிறவியில் அவர் செய்து வந்த பக்தி தொண்டின் காரணத்தால் இயற்கையாகவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அவருக்கு பற்றுதல் இருந்தது. அவரது நற்குணங்களை எண்ணி கணக்கிட முடியாது. அவர் ஒரு மகாத்மா என்பதையே அவை நிரூபிக்கின்றன. ந்யஸ்த கிரீட நகோ பாலோ ஜடவத் தன்மனஸ்தயா கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா ந வேத ஜெகதித்ருஷம். பிரகலாத மகாராஜன் தமது குழந்தை பருவத்தின் துவக்கத்திலிருந்தே குழந்தைத்தனமான விளையாட்டுப் பொருட்களில் விருப்பமற்றவராக இருந்தார். உண்மையில் அவற்றை ஒரே அடியாக விட்டுவிட்ட அவர் கிருஷ்ண உணர்வில் முழுமையாக ஆழ்ந்து மௌனமாகவும் ஜடமாகவும் இருந்தார். அவரது மனது சதா கிருஷ்ண உணர்வினால் பாதிக்கப்பட்டிருந்ததால் புலன்நுகர்வு செயல்களில் முழுமையாக ஆழ்ந்துள்ள உலகம் எப்படி இயங்குகிறது என்பதை அவரால் புரிந்து கொள்ள இயலவில்லை. ஆசீன பர்யடன் அஷ்ணன்னு சயான பிரவிபன் புருவன்னு நானு சந்தத்த ஏதானி கோவிந்த பரிரம்பிதஹ. பிரகலாத மகாராஜன் எப்பொழுதும் கிருஷ்ணரை பற்றிய சிந்தனையிலேயே ஆழ்ந்திருந்தார். இவ்விதமாக எப்பொழுதும் பகவானால் ஆற தழுவப்பட்டிருந்த அவர் உட்கார்ந்திருத்தல், நடத்தல், சாப்பிடுதல், குடித்தல், படுத்தல், பேசுதல் முதலான உடல் தேவைகள் எல்லாம் எப்படி தானாகவே நிறைவேற்றப்பட்டன என்பதை அவர் உணரவில்லை. क्वचित् रुदति वैकुण्ठ चिन्ता चबल चेतनः क्वचित् रुदति वैकुण्ठ चिन्ता सबल चेतनः क्वचित् हसति तच्चिन्ता ह्लाद उद्गायति क्वचित्. கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டுள்ள முன்னேற்றத்தினால் அவர் சில சமயங்களில் அழுவார், சில சமயங்களில் சிரிப்பார், சில சமயங்களில் ஆனந்தத்தை வெளிப்படுத்துவார் மற்றும் சில சமயங்களில் உரக்க பாடுவார். நததி क्वचित् உத்கண்டோ விலஜ்ஜோ நிருத்யதி क्वचित् क्वचित् பாவனா யுக்தः தன்மயோ அனுச்சகாரஹ. பிரகலாத மகாராஜன் சில சமயங்களில் பரமபுருஷரை கண்டதும் மிகவும் கவலையுடன் உரக்க கூவி அழைப்பார். சில சமயங்களில் மகிழ்ச்சியால் வெட்கத்தை இழந்து பரவசத்துடன் ஆடத் துவங்குவார். மற்றும் சில சமயங்களில் கிருஷ்ணரின் சிந்தனையில் முழுமையாக ஆழ்ந்து தன்னை கிருஷ்ணராகவே பாவித்து அவருடைய லீலைகளை செய்வார். क्वचित् उद्बुलगस् तूष्णीम् आस्ते संस्पर्श निर्वृतः अष्पन्द प्रणयानन्द सलिलाम् अमिलि दक्षिणः. சில சமயங்களில் அவர் பகவானுடைய தாமரை கரங்களின் ஸ்பரிசத்தை உணர்ந்தவராய் ஆனந்த பரவசம் அடைந்து மெய்சிலிர்க்க அவரது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோட அசைவன்றி மௌனமாக இருப்பார். ச உத்தம ஸ்லோக பதாரவிந்தையோர் நிஷேவையா அகிஞ்சன சங்கல்பத்தையா தன்வன் பராம் நிர்விருதிம் ஆத்மனோ முகுர் துத்சங்க தீனஸ்ய மனசமம் யதாத்து. பிரகலாத மகாராஜன் பௌதிகமான எதனுடனும் எவ்வித தொடர்பும் கொண்டிராத
பக்குவமான தூய பக்தருடன் கொண்டிருந்த சகவாசத்தின் காரணத்தால் இடையராது பகவானின் பாத சேவையில் ஈடுபட்டிருந்தார். ஆன்மீக முன்னேற்றம் அடையாதவர்கள் பூரண பரவச நிலையிலிருந்த அவரது தேக அம்சங்களை கண்டதால் தூய்மை அடைந்தனர். அதாவது பிரகலாத மகாராஜன் அவர்களுக்கு உன்னத ஆனந்தத்தை அருளினார். தஸ்மின் மகாபாகவதே மகாபாகே மகாத்மனி ஹிரண்யகசிபு ராஜன்னு அகரோத் அகம் ஆத்மஜே. யுதிஷ்டிர மகாராஜனே, இந்த மகாபாக்கியசாலியான பிரகலாதன் சொந்த மகனாக இருந்த போதிலும் அசுரனான ஹிரண்யகசிபு அவரை சித்திரவதை செய்தான். ஸ்ரீ யுதிஷ்டிர உவாச்ச தேவர்ஷ ஏததிச்சாமோ வேதிதும் தவ சுவ்ரத யதாத்மஜாய சுத்தாய பிதாதாத் சாதவேஹ்யகம். யுதிஷ்டிர மகாராஜன் கூறினார், தேவர்களுக்கு இடையில் மிக சிறந்த முனிவரே, ஆன்மீக குருமார்களில் தலை சிறந்தவரே, பிரகலாதர் தன் சொந்த மகனாக இருந்தும் மிக சிறந்த தூய பாகவதரான அவருக்கு ஹிரண்யகசிபு எவ்வாறு இவ்வளவு அதிகமான தொல்லைகளை கொடுத்தான்? இந்த விஷயத்தை பற்றி தங்களிடமிருந்து அறிய நான் ஆவலாக இருக்கிறேன். புத்ரான் விப்ரதிகூலான் ஸ்வான் பிதர புத்திர வத்சலாக உபா லபந்தே சிக்ஷார்த்தம் நைவாகம் அபரோ யதா. ஒரு தாயும் தந்தையும் தங்கள் குழந்தைகளிடம் எப்பொழுதும் அன்பு கொண்டுள்ளனர். அக்குழந்தைகள் கீழ்ப்படியாது நடக்கும் பொழுது பெற்றோர்கள் அக்குழந்தைகளின் நன்மைக்காக அவர்களை கண்டிக்கின்றனர். அது அவர்களிடம் உள்ள பகையால் அல்ல. பிரகலாத மகாராஜனின் தந்தையான ஹிரண்யகசிபு இத்தகைய ஒரு சிறப்புடைய மகனை எவ்வாறு தண்டித்தான்? நான் அறிய ஆவலாக இருப்பது இதைதான். கிம் உதா அணுவஷான்னு சாதும் ஸ்தாத்ருஷான் குரு தேவதான்னு ஏதத் கௌதூஹலம் பிரம்மன்னு அஸ்மாகம் விதம பிரபோ பிதுபுத்ராய யத்வேஷோ மரணாய பிரயோஜிதஹ. யுதிஷ்டிர மகாராஜன் தொடர்ந்து வினவினார், கீழ்ப்படியும் குணமும் நன்னடத்தையும் தன் தந்தையிடம் மரியாதையும் உள்ள சிறப்புமிக்க ஒரு மகனிடம் ஒரு தந்தை இவ்வளவு கொடூரமாக நடந்து கொள்வது எப்படி சாத்தியமாகும்? பிராமணரே, என் பிரபுவே, பாசமுள்ள ஒரு தந்தை மேன்மைமிக்க தன் மகனை கொல்லும் நோக்கத்துடன் சித்திரவதை செய்யவும் துணிந்ததை இதுவரை நான் கேள்விப்பட்டதே இல்லை. தயவு கூர்ந்து இது தொடர்பான எங்களது சந்தேகங்களை போக்கியருள வேண்டுகிறேன். இந்த பகுதியை பூர்த்தி பண்ணிப்போம். அடுத்த ஐந்தாவது அத்தியாயம் அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ ஹரே நம, ஸ்ரீ ஹரே நம, ஸ்ரீ ஹரே நம. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தம். சீதாபதே ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். श्री प्रहलाद महाराज की जय. राम 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 राम. आंजनेय स्वामी की जय. राम 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 राम.